எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, இனி இந்த பெண்மணி கடைசி வரைக்கும் கூனியாட்டே வாழ்ந்து என்ன செய்வா, மறிப்பா. அப்படிதான் எல்லாருமே நினைச்சாங்க. ஏன்னா 1 வருஷம் 2 வருஷம்னா பிரச்சனை இல்லை. எத்தனை வருஷம்? 18 வருஷம். அப்போ அந்த பெண்மணி என்ன நினைச்சாங்கன்னா, ஆமே கடைசி வரைக்கும் நான் கூனியாட்டே வாழ்ந்து அப்படியே மறித்து ஏசூட்ட போய் சேர்ந்துடலாம் நினைச்சாங்க. ஆனா என்ன நடந்துச்சுன்னா, ஆமேன் சோதர், கடைசி வரைக்கும் அவ வாழ்க்கை அப்படியே கண்டினியூ ஆவதற்கு தேவன் அனுமதிக்கவில்லை. அன்றைக்கு கர்த்தர் அவளுடைய வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கட்டளையிட்டார். சிஸ்டர், நீ நினைக்கிற இதே வியாதியோட நான் வாழ்ந்து மறிப்பேன் நீ நினைச்சானா, இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை நான் வைக்கிறேன். இதே தரித்திரத்தோடு நான் வாழ்ந்து அப்படியே வாழ்ந்துதான் என் ஓட்டத்தை முடிப்பேன் நினைச்சானா, ஆனா கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைத்து கர்த்தர் நிமிர பண்ணுகிறாரு. முதல் வார்த்தை எப்படி சொல்றேன்? கடைசி வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை இதே போல இருக்காது. இந்த பலிபீடத்துல உங்களை பார்த்து நான் சொல்றேன், கடைசி வரைக்கும் வாழ்க்கை இதே போல இருக்காது. இந்த மார்ச் மாதத்துல கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறாரு.